ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பாரதி பார்த்தோம்னா எல்லாருமே சரவணன் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து வெளியே வரவும், அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க சரவணன் வந்து 2 லேடி கிட்ட கண்ணை காட்டவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மித்ரா லாஸ்ட்டாக வரும்போது மித்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எதையும் வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படிங்கவும், உடனே மித்ராவும் வந்து சரவணன் வீட்டுக்குள்ளே வரவும், அடுத்த பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கார் ஏறி போயிருந்தாங்க. மித்ராவை கவனிக்காமல் மித்ரா வந்து ரூமுக்குள்ளே வந்ததுமே அந்த 2 லேடிகளும் பார்த்தோம்னா மித்ரா உள்ளத்திலே அவங்க கதவை அடைச்சிருந்தாங்க. உடனே மித்ரா வந்து ஐயோ கதவை துறைங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவங்க கோயிலுக்கு வந்துருந்தாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமும் சுதாகர் வந்து பார்க்குறாங்க, எங்கே மித்ராவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா கிட்ட வந்து கேட்கும்போது, அப்போ மீனா சொல்கிறாங்க, எனக்குன்னு தெரியும் அவள் அந்த காரில் ஏறிட்டுப்பான்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ மித்ராவை நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மித்ரா பார்த்தோம்னா அவங்க வந்து சுதாகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா என்ன இந்த மாதிரிக்கு வந்து ரூமுக்குள்ளே தள்ளி கதவை அடிச்சிட்டாங்கன்னா அந்த சரவணன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சரவணன் வந்து அவங்க வராங்க. ரூமுக்கு வந்ததுமே உடனே மித்ராவை பார்த்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு ரூமுக்குள்ளே வச்சு நான் கதவை அடைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை இப்போ மாதிரி என்னை பற்றி உனக்கு நீ புரிஞ்சிருக்கணும்ல, அதனால தான் நீ என்ன தான் பண்ணினாலும் சரி, பார்த்தியா ஆதி பாரதி அவங்க குடும்பத்தோடு நான் ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறேன், அவங்க 4 பேர் ஊஞ்சலில் உட்காந்து அவங்க ஆடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு, இதுதான் அவங்களுடைய குடும்பம், ஆதி வந்து உனக்கு என்றைக்குமே கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது உணர்த்தணும்ல உனக்கு, அதுக்காக தான் நான் உன்னை அங்கே வந்து அடைச்சி வச்ச ரூமில் அப்படிங்கிறாங்க. உன் கதையை முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனாலும் வந்து ஆதியும் பாரதி ஒன்று சேர்த்து வைக்கிறது நீ பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், போ உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ராவை வந்து அவங்க அனுப்பவும், உடனே மித்ரா வந்து அப்படியே கோவத்தோட சரவணன் திட்டிக்கிட்டே வெளியே வராங்க. அப்போ சுதார் அங்கே வந்துடுவோம், என்ன மித்ரா எங்கே கூட தானே நீ வந்த, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மித்ரா வந்து நடந்ததுலாம் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் மித்ரா நீ சொல்கிறது தான் கரெக்டு தான், இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது அந்த ஆதித்யாவை தூக்கிறேன்னு அப்படிங்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மித்ரா நீ சொல்லிட்டு எல்லாம் நீ இன்னும் கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. ராத்திரி சொக்கப்பானை கொளுத்த போகிறாங்களா, அதோட சேர்த்து ஆதித்யாவுக்கும் கதையை முடிச்சு வச்சிடலாம், இதோட அவங்க ஆட்டத்தை நிறுத்திட வேண்டியதான், என்கிட்டயே அந்த சரவணா வாலாட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு மித்ரா வந்து சுதாகர்கிட்ட சொல்லவும், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா தமிழும் ஆதித்யா விளையாடிட்டு இருக்கவும், அப்போ வந்து இங்கே சொக்கப்பானை கொளுத்துறதுக்காக அந்த எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடுத்துதான் நீங்கள் 2 பேரும் உங்கள் கையால் தான் வந்து அந்த சொக்கப்பானையை கொளுத்தணுமா, அதனால இதை கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடுவாங்க, நான் கூப்பிடும் போது வாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழும் ஆதித்யாவும் வந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா வந்து அவங்க ஆதித்யாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆதித்யாவை பார்த்தோம்னா 2 பேரும் வந்து அப்படியே ஆதித்யாவை தூக்கிட்டு போயிருந்தாங்க. அப்போ தமிழ் வந்து என்னது நானும் தம்பியை கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம், இப்போ என்னென்னா தம்பியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேயுமே ஆதித்யாவை காணலை. உடனே வந்து அவங்க பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா அவன் ஆதித்யாவை காணலாமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீங்கள் 2 பேர் தானே விளையாடிட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது, ஆமாம்மா நாங்கள் 2 பேர் தான் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம், ஆனால் ரொம்ப நேரமாக நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஆதித்யாவை காணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க மீனாவோட அம்மா மரகதம் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ ஆதி வரவும் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆதித்யாவை காணலை அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தீங்களா, அவன் ஒன்று தேடிக்கிட்டு வேற எங்கேயாவது இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தான் இருப்பான், நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத, பயப்படாத பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பூசாரி வராங்க. வந்ததுமே வாங்குற நீங்கள் 2 பேரும் சொக்கப்பானை எல்லாம் ரெடி ஆகிடுச்சிது, உங்கள் கையால் தான் நீங்கள் வந்து பொறுத்தணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ பாரதி வந்து ஆதித்யாவை காணலையே எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பார் பாரதி அதெல்லாம் ஆதித்யா எங்கும் போயிருக்க மாட்டான், நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படிங்கவும், அப்போ ஆதியும் சொல்கிறாங்க, ஆமாம் பாரதி எங்கும் போயிருக்க மாட்டான், நம்ம கோயிலில் தானே இருக்கிறோம், இங்கே தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் போய் வந்து ஆதித்யாவை நான் தேடி கூட்டிகிட்டு வரேன், நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே பாரதி சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆதியும் பாரதியும் அங்கே போகவும் மீனா தமிழ் அவங்க மரகதம் எல்லாருமே வந்து ஆதித்யாவை தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து சுதாகிட்ட கேட்குறாங்க, என்னென்னா நம்ம போட்ட பிளான் எல்லாம் கரெக்டாக வந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது, எங்கள் பாரு மித்ரா நான் போட்ட பிளான் சரியாக இல்லாமல் இருக்குமா என்ன, அவனை தூக்கியாச்சுது, அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா, பாரதியும் ஆதியும் சொக்கப்பானை கொளுத்துறதுக்காக வராங்களே, அந்த சொக்கப்பானைக்குள்ளே தான் அவனை நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே மித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆதித்யா வச்சு தானே இந்த பாரதி ஆதியை
பிரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறா. அவன் கதையை முடிச்சிட்டோம்னா இவள் ஆட்டோமேட்டிக்காக இவளே வந்து கிளம்பி போயிடுவா. என்கிட்டே அந்த சரவணன் வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு சரியான ஒரு ஆட்டத்தை காட்டுறேன். அந்த மித்ரா யாருன்னு அந்த சரவணனுக்கு தெரியணும்ல அப்படிங்கவும், அப்போ அண்ணா சரவணனுங்க வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதுக்கும் நான் ஆளுகளை செட்டப் பண்ணிட்டு அப்படிங்கவும், அப்போ சரவணன் வந்து அவங்க பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஒரு 4-5 பேர் வந்து அவங்க சரவணன் வரக்கூடிய பைக்கை வந்து வழிமறித்து சரவணனை போட்டு அடிக்கிறதுக்காக இருக்கவும், சரவணன் வந்து அவங்கள போட்டு அடிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ சரவணன் நினைக்கிறாங்க ஏதோ கோயிலில் ஏதோ தப்பு நடக்குது போலுக்கு, அதனால தான் நம்மளை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக அந்த மித்ரா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறா, என்ன நடக்குதுன்னே தெரியும்னு சொல்லிட்டு மித்ராவை அவங்க நினச்சிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா வந்து சரவணன் அவங்கள போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவசரமாக அவங்க வந்துட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா பாரதி ஆதியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பாரதி வந்து அவங்க மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆதித்யாவை பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, இங்கே பாரு சொக்கப்பானை நீ கொளுத்த போற, அதுக்காக தான் நான் வந்துட்டேன், அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கே தான் நிற்பான், அவனே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ கவலைப்படாம நீங்கள் சொக்கப்பானையில் நீ நெருப்ப வைங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளதான் வந்து ஆதித்யாவை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ பாரதி வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ வந்து என் மனசுக்குள்ளே வந்து ஏதோ கவலையாக இருக்குது, ஆதித்யா என் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரிக்கு இருக்குது, ஆனால் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆதித்யா வந்துட்டமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ணலாமே, அவனுக்காக தானே இந்த பூஜையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவன் இல்லாமல் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து உடனே பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அவனோட அப்பா அம்மா தானே, அதனால உங்கள் கையால் வைக்கலாம், அதுவும் இல்லாமல் வந்து இந்த டயத்துக்குள்ளே வச்சாகணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ஊர் ஜனங்களும் அதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க பாரதி, நம்ம சொக்கப்பானையில் வந்து நெருப்பு வச்சதுக்கு பிறகு ஆதித்யா இங்கே நான் வந்து எப்படியே தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து அவனை அழைச்சிட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பாரதி சரின்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க மனசு வந்து அப்படியே வந்து ஆதித்யாவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சரவணன் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கவும், அப்போ பாரதியும் ஆதியும் வந்து சொக்கப்பானைக்கு பக்கத்தில் வந்து நெருப்பு வைக்கிறதுக்காக வரவும், இப்போ மித்ராவும் சுதாகரும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ உடனே வந்து பாரதியும் ஆதியும் பக்கத்தில் வரும்போது உடனே ஆதிக்கு வந்து அதாவது அவங்க உடம்புல இருக்கிற அந்த வாசு வந்து வெளியே வந்துருந்தாங்க. சொக்கப்பானையில் நெருப்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பாரதியை தடுத்து நிறுத்தவும், உடனே வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு மித்ரா சுதாகர் அவங்களும் அதிர்ச்சியடையவும், அப்போ பாரதி வந்து அப்படியே வந்து ஆதி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சரவணன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் ஆதிக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏன்னா ஆதி உடம்புல வாசி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க பாரதி பார்த்துட்டு அப்படியே உணர்ந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும், அப்போ சரவணன் அங்கே வந்துருந்தாங்க, அதில் நெருப்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவும், அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க, ஆதித்யா எங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதே மாதிரிக்கு சரவணனும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆதித்யா எங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆதித்யாவை கொஞ்ச நேரமா காணல் அப்படிங்கிறாங்க. நீங்க அதுல நெருப்பு வைக்காதீங்க, எனக்கு என்னமோ அதுல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து ஆதி உடம்புல இருக்கிற வாசுவும் சரவணன் சேர்ந்து அந்த சொக்கப்பானையை வந்து அப்படியே அவங்க எடுக்கிறாங்க. இப்படி பண்ணினதுமே மித்ராவும் சுதாகரும் அவங்க அப்படியே பதறி போய் நின்றுட்டு இருக்கவும் சொக்கப்பானையை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆதித்யாவை கையை காலெல்லாம் கட்டி அவங்க உள்ளே வந்து வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே பாரதி அப்படியே துடிதுடிச்சு போயிடவும், அடுத்தது வந்து ஆதி உடம்புல இருக்கிற வாசு வந்து வெளியே போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆதி சுய நினைவுக்கு வரவும் உடனே வந்து ஆதித்யான்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க. சரவணன் பார்த்தோம்னா இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த மித்ராவும் சுதாகர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே கோபத்தோடு அங்கே வரவும், அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கள் ஆதித்யா மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கவும், உடனே பாரதியும் ஆதியும் வந்து அவங்க ஆதித்யா வளைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.